எல்லாருக்கும் வணக்கம். திரௌபதி 2 படம் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலாக ட்ரைலரும் வந்தப்போ எனக்கு சில விஷயம்லாம் யோசித்தேன். ஆக்சுவலாக என்னடா இது, நம்ம நிறைய விஷயம் படிச்சிருக்கோம், இதெல்லாம் வந்து மிக்சிங் ஆகிடுது. ஆனால் வந்து இவங்க 6 அண்ணல் கண்டர் எழுதுன திருவண்ணாமலை ஆண்ட வல்லாள மகாராஜா அவருடைய வரலாறை பற்றி அதனுடைய அந்த வரலாறு, அதுக்கப்புறம் அதை பற்றி அந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் படம் பார்த்துட்டு சொல்லி அதில் போட்டு நாங்கள் எடுத்தோன்னே. ஆனால் எனக்கு டைரக்டர் சொன்னது அதாவது இந்த புக்கில் இருக்கிறத டைரக்டர் எடுத்தாரா, இல்லை டைரக்டர் வந்து புக்கை வந்து வச்சுக்கிட்டு, இல்லை நான் நிறைய கதையை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாரான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ சொல்ல போகிற சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா அது புக்கில் இருக்கிற எனக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாமே வேறு இடத்துல நடந்த சம்பவம். நிறைய வேற ஒரு புத்தகத்துலேயும் இருக்குது, வரலாறில் நடந்த விஷயமும் இருக்குது. இப்போ நான் லைனாக சொல்ல போகிறேன், அதை நீங்கள் வந்து கேட்டுங்க. இப்போ நான் படத்துக்குள்ளே நடக்கிற சில விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வரலாற்றில் இவர் இந்த புத்தகத்தில் எடுத்து சொல்கிறாரு. ஆனால் எனக்கு என்னடான்னா, நான் படித்த இவ்வளோ இடங்களில் சுற்றி வந்த இடங்கள்லாம் இதெல்லாம் இந்த படத்தில் அப்போ இது வந்து இவ்வளோ அந்த புக்கு எழுதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் ஆகி போச்சு எனக்கு. இப்போ நான் சொல்கிறேன், அதெல்லாம் அதை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம. அதாவது ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குருபரப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்குள்ளே தேவர்குந்தானின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த தேவர்குந்தானி ஒய்சாளர்களுடைய ஒரு தலைநகரமாக இருந்திருக்கு. அதாவது அதை தலைநகரமாக வச்சு திருச்சொல்லி ஆண்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாளுக்கியர்களும் ஒய்சாளர்களுடைய சிற்பக்கலையை பற்றி, இந்த ஒய்சாளர்களுடைய ஆட்சி பற்றியே, அதுக்குள்ள முஸ்லீம் மன்னர்களுடைய முஸ்லீம் தளபதி வந்தது, அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. பட் ஆனால் ஒய்சாளர்களுடைய சிற்பக்கலைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? நீங்கள் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. நான் நிறைய விஷயம் சொல்கிறேன் இதை பற்றி, படத்தை பற்றி. இந்த படத்துக்குள்ளன்றத சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லாமல் விட்டாங்க. சொன்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல இடத்துல இருந்து எடுத்துருக்காங்கன்றதுக்காக நான் மெயினாக சொல்ல வரேன் நம்ம கிட்ட. அதெல்லாம் அதாவது ஒய்சாளர்களுடைய சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வேலூர் சின்னகேஸ்வரா டெம்பிள், அலிபேடு, இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கங்கை கொண்டு சொல்ல போகிறோம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற சிற்பங்களுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸ்டென்சில் கட்டிங் மாதிரி இருக்கும் பெயிண்டிங், அதாவது அந்த சிற்பங்கள்லாம். அந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வந்து நானே பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். அப்போ ராஜேந்திர சோழன் வந்து பிரமிச்சு போயிருக்க மாட்டாரான்னு நம்ம யோசிக்கணும்ல, அவரும் பிரமிச்சிருக்காரு. அது ஒரு சம்பவம். என்னென்னா சாளுக்கியர்களுடைய சிற்பக்கலையை பற்றி அவர் வேந்திருக்காரு. நான் அதையும் சொல்லிவிட்டு அப்படியே அடுத்து போயிடுறேன். என்னென்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து அவங்க சிற்பங்கள்லாம் செய்கிறப்ப ரொம்ப பெருமிதத்தோடு இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சாளுக்கிய தேசத்தை வின் பண்ணிவிட்டு, எப்பயுமே ஒரு தேசத்தை வின் பண்ணோடனே அந்த தேசத்தோடைய அதாவது குலதெய்வத்தை எடுத்துருவாங்க. நீங்கள் 1001 படத்தை கூட பார்த்துருப்பீங்க, அந்த குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு தூக்குவாங்க அவங்க. அப்படி சாளுக்கிய காளியோடைய சிலையை தூக்கிட்டு வரப்ப அதை பார்த்த அந்த தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கட்டுறவர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வேந்து கண்ணில் தண்ணி வந்திருக்கு அவருக்கு. இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை நான் பார்த்தே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துலேயே அந்த சிற்பம் அந்த சிலை இருக்குது. அதாவது சாளுக்கிய காளின்னு அதை சொல்லுவாங்க. முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். நான் அதை பார்த்தது, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் நான் உங்ககிட்ட. ஆக்சுவலாக ஒய்சாளருடைய சிற்பக்கலை வந்து மிகப்பெரியது. அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரியது. அது அவங்களுடைய சிற்பக்கலைகள்லாம் எடுத்துக்காட்டலாம். நீங்கள் ஒரு டைமாவது வந்து ஒய்சாளர்களுடைய அலிபேடு, வேலூர் சின்னகேஸ்வரா டெம்பிள்லாம் போய் பார்த்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சிற்பத்தை நம்ம பார்க்கலையடா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதை சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட. அடுத்து கோபாலபுரத்துடைய கதை வந்து, கோபாலபுரத்தில் வந்து கரிசல் காட்டு தந்தை வந்து ஒரு விஷயம் எழுதியிருப்பார். என்னென்னா, நாங்கள் எப்படி வந்து இந்த கோபாலபுரத்துக்கு வந்தோம், அந்த நாயக்கர்கள்லாம் வந்து எப்படி அந்த கோபாலபுரத்துக்கு வந்தோன்னு ஒரு கதை சொல்லியிருப்பார். அதில் வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த ஆந்திராவில் இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கிறது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் மன்னரில், அதாவது இந்த கில்ஜிஸ் இவங்கள, அந்த மாலிக் கபூர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க. அங்கே இருக்கிற பெண்களை வந்து எப்படி பயன்படுத்திடுறாங்க, அதை அவங்க வந்து அவங்களுடைய இனத்துக்காக எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் நிறைய வரலாறு இருக்குது அதில். ஆக்சுவலாக மாலிக் கபூர் மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து மயங்கி அவங்க கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறாரு. ஆனால் இவங்களுக்கு அதை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர் வேறு, இவங்க கல்ச்சர் வேறு, இவங்களுடைய குலதெய்வ இவங்களுடைய கடவுள் வழிபாடு வேறு, அவங்களுடைய கடவுள் வழிபாடு வேறு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து கொண்டுருவாங்க, எல்லாருமே வந்து அவங்களால வந்து எதுனா பண்ண முடியும், நம்ம வந்து கொஞ்சம் தந்திரமாக தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லி போயிருப்பாங்க. அங்கே போனால் வந்து இவங்க மாட்டுக்கறி சமைக்கிறது இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களால தாங்க முடியாது, இன்னும் அவங்களுக்கு இதாயிரும். அங்கேருந்து தப்பிச்சு ஓடி கடைசியாக வந்து கோபாலபுரத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இதே கிட்டத்தட்ட காவல் கோட்டத்துலேயும் சில இடத்துல எழுதியிருப்பாங்க. அது வந்து இந்த படத்தில் இருக்குது. அப்போ நான் அதான் சொல்கிறேன், லைனாக நிறைய சொல்ல போகிறேன். அதில் அவங்க வந்து அது ஒரு சம்பவம். அடுத்த சம்பவம் என்னென்னா, கோச்செங்கட் சோழன்
அவருடைய பிறப்பை வந்து கதாநாயகனுடைய பிறப்போட மேட்ச் பண்ணியிருக்காங்க. இது நீங்களே சொல்லுங்கள். அப்போ நீ இந்த புக்கிலேருந்து எடுத்துக்கிறான்னு சொன்னால் இதை நான் என்னென்ன பார்க்குறது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு என்னென்னா, அவங்க அம்மா வந்து இந்த நேரத்தில் இந்த செகண்டில் அவர் வந்து பிறந்தாருன்னா, கோச்சங்க சோழன் வந்து பிறந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை, அவருடைய வருங்காலம் எப்படி ரொம்ப சிறப்பாகன்னு சொல்கிறாங்க ஜோசியத்தில். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தலைகீழாக அவங்க கர்ப்பமாகி அந்த குழந்தை பிறக்கிற அன்னைக்கு கயிறு கட்டி தலைகளாக தொங்கிட்டு இருந்தாங்களாமா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களை திருப்பியிருக்காங்க. அது மூலிமா வந்து அவர் பிறந்திருக்காரு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இந்த படத்தில் வச்சுருக்காங்க. என்னென்னா, இவங்க அந்த ஒரு புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட சொல்லிட்டாங்கல்ல, அப்போ இது எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோடைய சம்பவம் ஒன்று இந்த படத்தில் இருக்குது. நான் அதையும் சொல்லிடுறேன். நான் மாளிகை போகிறவங்கலாம் வந்து படம் எடுத்து வரப்போ அவங்க தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலையும் வந்து அவங்க உடைக்கிறது, அங்கே இருக்கிற தங்கத்தை எடுக்கிறது, அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் வந்து தூக்கிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கிறப்ப மதுரையில் வந்து அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா, மீனாட்சி அம்மனுக்கு ஒரு அதாவது கல் போட்டு அந்த மூடிட்டு, அந்த சிலையை ஒரிஜினல் மூடிட்டு அங்கே வந்து ஒரு சிவன் சிலையை வச்சுட்டாங்க. என்னென்னா, அந்த ஒரிஜினல் சிலையை வந்து காப்பாற்றியாகணுன்றது காலங்காலமாக வந்து ஒரு ரகசியத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அந்த கல்லை வச்சு மூடிட்டோன்னே வெளியுறத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதுதான் வந்து சிலையாக இருக்குது, அந்த சிலை காணாமல் போயிடுச்சுன்ற மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்தவங்களும் பார்த்திங்கன்னா அந்த சிலையெல்லாம் உடச்சி அடிச்சுட்டு அங்கே இருக்கிற இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க இதை வந்து காலங்காலமாக வந்து ஒரு ரகசியத்தை வந்து பரப்பிட்டே வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பரப்பிட்டே வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க வந்து அந்த கோயிலை வந்து ஒரு ஏன் இத்தனை வருஷமாக நம்ம அதான் அவங்களாம் போயிட்டாங்கல்ல, இதுக்கப்புறமா நான் ஏன் வந்து அந்த நம்ம வந்து மீனாட்சி அம்மன் வந்து மறைச்சி வச்சுருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த சிலை வந்து அப்படியே இருந்திருக்கு. அதை வந்து அதுக்கு நிறைய வரலாறு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அந்த உடஞ்சி போன சிலை சிவலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த பொற்றாமி குளத்தில் வந்து வச்சுருந்துருக்காங்க. எம்ஜிஆர் வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே போனப்போ இந்த சிலையை இதுக்கான மரியாதை கொடுத்தே ஆகணும் நம்ம. அதாவது மீனாட்சி அம்மனை வந்து காப்பாற்றின ஒரு சிலையாக இருந்திருக்கு அப்படின்றதால அவர் வந்து அந்த சிலைக்கு வந்து மரியாதை செஞ்சதாக வந்து ஒரு வரலாறு இருக்குது. அதையும் நீங்கள் வந்து படித்து செஞ்சீங்க. அதுவும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயமா வருது. ஆக்சுவலாக கில்ஜி, சுல்தான் படைங்க, மாளிகை போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோடைய மிகப்பெரிய கோயில்கள் எல்லாமே உடச்சது உண்மை தான். அது எந்த மாற்று கருத்துக்குமே யாருக்குமே கிடையாது. இங்கே இருக்கிற பாதி கோயில் காணாமல் போனதுக்கும் அவங்க தான் காரணம். அதில் எந்த மாற்று கருத்துமே நமக்கு கிடையாது. அது உண்மை தான். ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்க வந்து எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற கதை மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இது ஏதோ தெலுங்கு மக்களுக்கான ஒரு படமாக தான் நான் பார்த்தேன். நான் ஏன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கு தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்மலர்கள் அதாவது சொல்லுவாங்கன்னா, அந்த அங்கேருந்து வந்தாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது கோபால கிராமத்தில் அவங்களாம் வந்தாங்க இல்லையா, அந்த நாயக்கர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதாவது வந்து ராமர பெருமாளை வந்து வணங்கியிருக்காங்க. அவங்களுடைய வழிபாட்டு முறையிலேருந்து எல்லாமே மாறிட்டு வந்திருக்கும். இப்போ இவங்க வந்து அதை தான் காமிச்சிருப்பாங்க. இவங்க வந்து அந்த சிலைகள் உடைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா. இங்கே தமிழகத்தில் உடைக்கப்பட்ட சிலைகளை பற்றி அவங்க பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. அங்கே உடைக்கப்பட்ட சிலையை தான் மெயினாக காமிச்சிருப்பாங்க. அங்கே ராமர் வழிபாடு தான் காமிச்சிருப்பாங்க படத்தில். அப்போ எனக்கு என்னவா பார்த்தேன்னா, ஒரு கமலர்களுக்காகவும் அந்த நாயக்கர் மக்களுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் மக்களுக்காக எடுக்கப்பட்ட படமாவோ இல்லை திருவண்ணாமலையை ஆட்சி செஞ்ச ஒய்சலருக்காக எடுக்கப்பட்ட படமோ எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய சிற்பக்கலையெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல டைரக்டருக்கு இல்லையா, அவர் போய் பார்க்கலையான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க சிற்பக்கலையை ஒரு டைமாக தான் காமிச்சிருந்தாருன்னா இந்த சிற்பத்தையெல்லாம் நீங்கள் உடச்சிக்கின்ற மாதிரியாவது ஒரு எமோஷனல் வந்திருக்கு நமக்கு. அதெல்லாம் அவங்க ஒரு டைமாக தான் அதை காமிச்சு, அதாவது இது இந்த மாதிரி சொல்கிறேன் நான். என்னென்னா, இது வந்து தெலுங்கு படமாக தான், தெலுங்கு மக்களுக்கான ஒரு படமாக தான் இருக்க வேண்டிய படமான்னு நான் சொல்ல வரேன். ஆனால் கடைசியாக ஒரே வார்த்தை ஹீரோ சொல்லுவார், கடவுள்ன்றவன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உருவமற்றவன், அவன் வந்து காடு மலை, இந்த மலை எங்கெங்கெல்லாம் எங்கே திரும்பினும் கடவுள் அப்படி சொல்லுவார் அவர். அந்த விஷயம் நான் ஏற்றுக்கிறேன். அதெல்லாம் எந்த மாற்றத்தை எனக்கு நமக்கு இல்லவே இல்லை. அது உண்மை தான். உண்மையாக சொல்லப்போனால் இந்த படத்தை வந்து அவங்க அணுகுன விதமே தப்பாக இருக்குது. ஏன்னு எனக்கு புரியவே இல்லை எனக்கு. ஏன்னா எவ்வளோ விஷயம் வந்து கன்வே பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டிய விஷயம் இந்த படத்தில் இருந்தும் டைரக்டர் அதை வந்து ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவருக்கு வந்து அவருடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, இது மாதிரி வந்து சுல்தான் படைகளும் மகளிர் கபூர் படைகளும் இவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிற பெண்களை வந்து கொடுமைப்படுத்துனாங்க. அது உண்மை தான். நான் அதில் எதுவுமே நான் தப்பு அது எல்லாமே உண்மை தான். நான் இல்லைன்னு சொல்லவில்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இனவெருத்திக்காக பண்ணுறது எல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. எல்லாமே வந்து நடந்த விஷயம் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ண இவங்க ஏன் வந்து நிறைய விஷயத்த வந்து கோட்டை விட்டாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அதெல்லாம் அவங்க எதுவுமே காட்சிப்படுத்தவே இல்லை. அதை பற்றி பேசக்கூட இல்லை. முக்கியமாக சொல்லப்போனால் அவங்க சொன்ன புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அது திருவண்ணாமலை ஆண்ட வள்ளலார் மகாராஜாவுடைய அவருக்காக எழுதின புத்தகம், ஆரணல் கண்டர் எழுதின புக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா,
அந்த புக்கில் தான் அங்கே படம் எடுத்தாங்க. ஏன்னா நான் அந்த புத்தகம் படிக்கிறேன், அதுக்காக சொல்கிறேன் நான். அப்போ அந்த புக்கில் தான் படம்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இவ்வளோ விஷயமும் அந்த படத்தில் வச்சுருக்கீங்களே, அப்போ இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க? எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன் நான். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க? அப்போ அவ்வளோ அந்த புக்கில் இருக்கா? அந்த கேள்வி எனக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி வரலாறு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய கேள்விகள்லாம் இன்னும் அதிகமாக கூட இருக்கும். அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, கடைசியில் வந்து கதாநாயகனுக்கு ஒரு முடிவு எடுப்பார் அந்த இடத்துல. அது வந்து நண்பர் வந்து திருச்சி பார்த்தி வந்து அபிபாடின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதாவது வந்து கிழக்கு பதிப்பகத்தில். முடிஞ்சால் அந்த புக்கு நீங்கள் வாங்கி பாருங்கள். அது வந்து இன்னுமே டீட்டெயிலிங்காக நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து ரத்தம் சதையமாக இருக்கும். அது அந்த விஷயத்தில் அது காட்டப்பட வேண்டிய விஷயம் கூட இவங்க வந்து ஏதோ டேக் இட் ஈஸியாக டைம் பாஸ் காட்டுற மாதிரி காட்டிட்டு போயிட்டாங்க. அதான் என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல நமக்கு. அதாவது வரலாற்றை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கிட்டு போயிருங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. இப்போ இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் எடுக்க வேண்டியதை நீங்கள் எல்லாத்தையுமே அங்கங்கே கை வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் எந்த புத்தகத்துலேருந்து எடுத்தீங்க இதெல்லாம்? எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இந்த படம் பார்க்குறவங்க நண்பர்களுக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கும் தயவு செஞ்சு நண்பர்களே, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வரலாறை தயவு செஞ்சு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரேன் நான். நம்மளுடைய கடந்த கால வரலாறை, நம்மளுடைய மண் சார்ந்த விஷயத்தை, நம்மளுடைய கலாச்சாரத்தில் அதுக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதை கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லாட்டி இப்படிலாம் படம் எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், இதுதான் வரலாறுன்னு நினச்சிக்குவீங்க. நீங்கள் இதுதான் உண்மையை நீங்கள் நினச்சிக்குவீங்க. நிறைய விஷயத்த நீங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் கடத்திட்டு போயிடுவீங்க. அவங்களும் படம் பார்க்குறப்ப இதுதான் உண்மைன்னு நினச்சிக்குவாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. தேடி படிங்க. முடிஞ்ச அளவுக்கு உண்மையான வரலாறை தேடி படிங்க. அப்போ தான் இந்த மாதிரி படத்தை எல்லாம் எடுக்கிறப்ப இதில் இருக்கிற தப்பையும் இதை வந்து ஏன் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கடத்தக்கூடாது, இதில் என்னென்ன தப்பு இருக்குது, இதை ஏன் வந்து இவங்க தப்பாக பண்ணியிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். ஆனால் இந்த படத்தில் பேசின விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எதுவுமே வந்து காட்சிப்படுத்தின விஷயங்கள்லாம் வந்து நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் ஆனால் அவங்க வந்து அது ப்ராப்பராக எதுவுமே சொல்லவே இல்லை. அதை பல இடத்துலேருந்து எதோ எடுத்து ஒரு படமாக்கின்றதுக்காக வச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு எனக்கு தவிர, மற்றபடி வந்து இது எப்படி நம்ம ஒரு படமாக கன்சீவ் பண்ண கூட நமக்கு தெரியவில்லை நமக்கு. இதை முக்கியமாக வந்து அந்த ராமர் வழிபாடு வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன் நான். ஏன்னா ராமர் வழிபாடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் அங்கே தெலுங்கு மக்களில் கம்பல் நாயக்கருடைய கதைகளுக்குள்ளே வந்துச்சுன்னா நான் ஏற்றுக்கலாம். நம்ம அது கூட முடிஞ்சிச்சு அங்கே, அவ்வளோதான். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் படமாக எடுக்கிறப்ப இதை நான் எந்த மாதிரி ஏற்றுக்கிறது எனக்கு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை எனக்கு. இங்கே சைவம், சமணம், வைணவம், பௌத்தம் இப்படி எல்லா மதமும் ஒரு காலகட்டத்தை அந்தந்த நாட்டை ஆள்ற மன்னனை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறப்ப அங்கே சிவன் வைக்க வேண்டிய இடத்துல பெருமாள் வைப்பாங்க, பெருமாள் வைக்க வேண்டிய இடத்துல மகாவீரர் வைப்பாங்க, மகாவீரர் வைக்க வேண்டிய இடத்துல புத்திஸ்ட் வைப்பாங்க. இப்படி மாற்றி வச்சுட்டே தான் இருந்தாங்க. அதை தான் வணங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் வந்து முஸ்லீம் வந்தாங்க. அவங்க எங்களுடைய இது கோட்பாடு தான் இங்கே வணங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி காலங்காலமாக வந்து அந்த மன்னன் வந்து என்ன முடிவெடுக்கிறானோ அதை வந்து ஒரு நாட்டு மக்கள் மாதிரி திணிச்சிடுறாங்க. அவங்கள பற்றி யாருக்கு எந்த கவலையுமே கிடையாது. கோயில் கூட பார்த்திங்கன்னா மாறிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த திருப்பரங்குன்றம், இந்த பிரச்சனை, யானைமலை பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் தெரியும் தெரியல. இதெல்லாம் நீங்கள் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா, வரலாறு போய் தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதனுடைய பார்வையே உங்களுக்கு கண்டிப்பாக மாறிடும். அதை தான் சொல்கிறேன், பேசிக்காவது வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி இந்த மாதிரி படத்தை நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் கடத்த வேண்டியிருக்கும். கடத்துறப்ப இதுதான் உண்மைன்னு நீங்கள் வந்து சொல்ல வேண்டியிருக்கும். இதில் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. எதுவுமே அவங்க வந்து சரியாகவே சொல்லவே இல்லையே. அதான முக்கியமான விஷயமாக நான் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கேருந்து ஒன்று இதெல்லாம் கொத்து புரோட்டாவா இது? எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்துறதுக்கு இல்லை. நம்மளுடைய வாழ்வியல் இது. நமக்கு முன்னாடி நடந்த வரலாறு இது. இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி காட்சிப்படுத்திருக்கீங்க அது முக்கியமாக சொல்லணும்ல. நீங்கள் ஒரு புக்கிலேருந்து எடுத்துன்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் சொன்னது இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க? அப்புறம் நீங்கள் யோசிக்கணும் மக்களே, யோசிக்கணும். வரலாறு படிங்க. கொஞ்சமாவது வரலாறு படித்து தெரிஞ்சுக்குங்க. இல்லாட்டி கஷ்டம். நன்றி.